விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இனவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற கருத்துக்களை நான் நினைக்கின்றேன் வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து முன்வைப்பார்களேயானால் ராஜபக்ச அணியினருக்கு தென்னிலங்கையில் ஏற்பட்டதை போல் வடகிழக்கிலும் ஏற்படும் என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கொண்டு வந்திருக்கும் சட்டமூலத்தை நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போமேயானால் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே முற்றுமுழுதாக வங்குரோத்தடைந்திருந்த தேசம், அந்த வங்குரோத்தடைந்த தேசத்தில் வாகன இறக்குமதிக்கு தடை, பொருளாதார ரீதியாக பாரிய வீழ்ச்சி, இவைகள் அனைத்தையும் கொண்டு அன்று அந்த அரசாங்கத்தினால் முற்றுமுழுதாக வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு சட்ட மூலம், அதாவது நிர்மாணத்துறை கைத்தொழில் அபிவிருத்தி சம்பந்தமான சட்ட மூலம், அதற்கும் அவ்வாறான ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு கட்டிட நிர்மாணத்துறைக்கு மூடுவிழா கண்டிருந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் காலத்தில் இந்த நாட்டில் அநேகமான தொழிலாளர்களும் ஊழியர்களும் இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கமும் தொழிலை இழந்திருந்தார்கள், கௌரவத்திற்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இன்று அந்த துறைக்கு முழுமையாக உயிரூட்டி அதனை வலுவிழந்திருந்த அந்த நிலைமையிலிருந்து மீட்டு நடைமுறை நிலைமைக்கு கொண்டு வந்த பொழுது எதிர்க்கட்சியினரின் இந்த கோஷங்களும் இந்த வாதங்களும் நான் நினைக்கின்றேன் செல்லுபடியாற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது வடகுலத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகள் கூறுகின்றார்கள், இன்று கொண்டு வந்திருக்கும் சட்டமூலத்திற்கு மேலதிகமாக சென்று செம்மணி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் தெளிவாக கூறினோம். அன்று எங்களுடைய சபையின் தலைவரும் கூறினார், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதன் பிரதிபலனாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்தும் இனவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற கருத்துக்களை நான் நினைக்கின்றேன் வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து முன்வைப்பார்களேயானால் தென்னிலங்கையில் எவ்வாறு பேரினவாதிகளுக்கு அரசியலுக்கு சவுமணி அடிக்கப்பட்டதோ அதே விதமான நிலைமையும் வடகிழக்கில் உள்ள அதே அரசியல்வாதிகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் உருவாகும். ஆனால் இன்று அவர்கள் முன்வைக்க வேண்டியது என்ன? கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டமூலத்தின் ஊடாக வழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி, அந்த பொருளாதாரத்தின் ஊடாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அபிவிருத்தி பாதையில் இணைத்து அவர்களை முன்னேற்றுவது எப்படி, அவ்வாறான ஒரு கருத்தியலை இந்த சபைக்கு முன்வைப்பதை விடுத்து வெறுமனே இனவாத ரீதியான கருத்துக்களை முன்வைப்பார்களேயானால் ராஜபக்ச அணியினருக்கு தென்னிலங்கையில் ஏற்பட்டதை போல் வடகிழக்கிலும் ஏற்படும் என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.